கைஸ், நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ட்ராபேக் அல்லது ஒரு மேஜரான ஒரு விவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன்ஸ் ரைட்ஸ். நம்ம விமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். மென்னுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக விமனும் வந்து வேலைக்கு போகணும், சொசைட்டியில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 100 இயர் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்ஷியண்டாகவே நம்ம தமிழ் கல்ச்சரில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது நம்மளோட ஹிஸ்ட்ரியும் நம்மளுடைய ரூட்ஸில் வந்து நல்ல பாஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசுவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலை பற்றியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட மன்னர்களை பற்றி பேசுகிறது. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கண்ணகியை பற்றியோ மாதவியை பற்றியோ இல்லை 18ஆம் நூற்றாண்டுல அதாவது சுதந்திரத்துக்காக போராடின வேலுநாச்சியாரை பற்றியும் நம்ம பேச மறந்துடும். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்ஸுக்கு அவங்கவுங்க போட்ட ஒரு சீட்ஸ் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது இப்போதைய காலத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் கிட்டையோ இல்லை ஒரு மொனார்கி ஒரு ராஜா கிட்டையோ இல்லை நமக்கு மேலே இருக்கக்கூடிய அஃபீஷியல் கிட்ட நம்ம தைரியமாக பேசவே பயப்படுற காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் கிட்ட தைரியமாக ஒரு லேடியா ஒரு விமனா போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது கோவலன் அவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து போர் கொடுத்து நேராக ஒரு தனி சிங்கிள் விமனா போய் போராடுற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த விமன் வந்து எம்பவர்டா இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும். பாண்டிய மன்னர் காலத்துல, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு, அதாவது கோவலனுக்கு கொடுத்த ஒரு தப்பான ஒரு தண்டனையால நேரா அவங்களோட சிலம்பம், அதாவது அவங்களுக்கு அத்தாச்சி அந்த சிலம்பத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட டைரக்டா யாருமே சப்போர்ட் இல்லாம அத்தனை மினிஸ்டர்ஸ் முன்னாடி ராஜா கிட்ட தைரியமா போய் நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தையும் அவங்களோட தைரியத்தையும் வெளிக்காட்டினது தான் அந்த பாண்டிய மன்னன். அந்த துக்கத்துல அவர் இறந்து போறாரு, கையோடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுக்குள்ள இருந்த அந்த தீயும் அந்த வெறியும் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை எரிச்சதுன்னு சொல்லி நம்ம சிலப்பதிகாரத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள். 2வது வந்து பாத்தீங்கன்னா மாதவி, ஒரு நடன மங்கையான மாதவி அவங்களோட அழகுக்கும் அவங்களோட நடனத்தையும் பார்க்கறதுக்கு எத்தனையோ ராஜ்யங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வைதூரியங்களை கொட்டி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க என்னோட சாய்ஸ், என் லைஃப் நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி தைரியமா அவங்களோட சாய்ஸ்க்காக நின்று எந்த ஒரு சிம்மாசனத்துக்கும் நான் ஒரு மகுடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகையாவோ ஒரு வைரக்கெல்லாம் இருக்க விரும்பல, என்னோட பாதை தனி அப்படின்னு சொல்லி தைரியமா சொசைட்டியை விட்டு சொசைட்டிக்கு அப்பாற்பட்டு அவங்களோட செல்ஃப் சாய்ஸை மட்டும் அவங்க வெளியில கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது யோசிங்க. இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஏன்ஷியன், நம்ம ரொம்ப பழைய கதை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். இப்போ பிரிட்டிஷர்ஸ் காலத்துல பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோல்ல இந்தியா வந்த பிறகு சுதந்திர போராட்டம், நம்ம வந்து சுதந்திரம் வந்து 1947 வாங்கினோன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ராணி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராணி வேலுநாச்சியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை வந்து ஒரு வார்ல இறந்த பிறகு அந்த துக்கத்திலேயோ அந்த துயரத்திலேயோ வந்து ஆண்டு போகாம அதை விட்டு மீண்டு வந்து நிறைய விமன்ஸையும் அவங்களோட, அதாவது இந்தியன் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு ராணியா வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு விமனா ஒரு படையை திரட்டி பிரிட்டிஷர்ஸ்க்கு எடுத்தாப்புல போராடின முதல் தமிழ் ராணி வந்து வேலுநாச்சியார் அவர்கள் தான். முக்கியமா அவங்களோட படையில வந்து பாத்தீங்கன்னா குயிலி அப்படின்றவங்க அவங்களோட, அதாவது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்களோட உடம்புலயே வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு டீ குளிச்சு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸரை போய் இறக்கடிக்கிறாங்க. அதாவது அவங்களாம் வந்து அவங்க உடம்புல தீயை ஊற்றிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிட்ட போய் அவரையும் கொண்டுட்டு அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வார்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஒரு விட்டா இருந்திருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சொல்ற மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து என்ன சொசைட்டி வந்து புதுசா வந்து விமன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டோம், இல்லை புதுசா நம்ம வந்து அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பெருமையா பேசவே கூடாது. ஏன்னா இந்த வீரம், இந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், அதாவது கண்ணகியோட நியாயம், மாதவி அவங்களோட சுதந்திரம், வேலுநாச்சியார் அவங்களோட வீரம், இது எல்லாமே வழியா பாட்டியில இருந்து அம்மால இருந்து பொண்ணுல இருந்து பேத்தி வழியா வந்துட்டே தான் இருக்கு. நம்ம இப்ப இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு பெண்ணா ஒரு விமன் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒரு போர்ட் ரூம்குள்ள போய் ஒரு மீட்டிங் போறாங்க, இல்லைன்னா வந்து
ஒரு பப்ளிக்கான ஒரு மேடையில் வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ விமன் எம்பவர்மெண்ட்டாக பார்க்க வேண்டியங்களா? பட் அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது அவங்களோட ஜெனட்டிக்ஸ்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த விமனையும் நம்ம வந்து அன்னிக்குள்ளாக பார்க்கறதோ அல்லது ஒரு மென்னாக வந்து நம்ம வந்து ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்ற தெரிஞ்சு எடுக்கவே கூடாது. ஏன்னா விமன் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். விமன் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங் தான், எப்பயுமே அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க. இன்னொன்று, இந்த சுதந்திரம் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சுதந்திரமானவங்க தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.